என்னங்க என்னாச்சு? நெஞ்சு வலி ஜாஸ்தியா இருக்கு. என்னால முடியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? வலி தாங்க முடியல. இப்ப நான் என்ன செய்வேன்? மூச்சு விட சிரமமா இருக்கு. என்னங்க ரொம்ப வலிக்குதா? இருங்க மாத்திரை தரேன், சாஞ்சுக்கோங்க. இந்தாங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. என்னங்க நீங்க நடு ராத்திரியில எப்படி பயமுத்துறீங்க? அத்தை மாமா வேற சாயந்தரம் தான் திருச்செந்தூருக்கு கிளம்பி போனாங்க. முத்த பொம்பளை நான் என்னங்க பண்ணுவேன்? நான் என்ன வேணும் நான் பண்றேன். வலி அதிகமாயிட்டே போகுது. மூச்சோட சிரமமா இருக்கு. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் வலி வந்தா உடனே ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி வர சொன்னாரே டாக்டரு. நம்ம என்ன சென்னையிலயா இருக்கோம்? வயிற்றுல எனக்கு கை கால் ஓட மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் சத்யாவுக்கு போன் பண்றேன். பண்ணு. இந்நேரத்துல போன் பண்றாங்க. சத்யா, தூங்கிட்டியாடி? என்ன மன்னிச்சுக்கோடி. நான் அர்ஜுன் பேசுறேன். மாப்பிள்ள நீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க. சத்யா இல்லையா? அவ தூங்கிட்டு இருக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க மாமாக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துருச்சு. நாங்க அங்க இருந்தப்போ நீங்க ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தீங்களே, அப்ப துடிச்ச மாதிரியே இப்பவும் துடிக்கிறாரு. இங்க துணைக்கு கூட யாரும் இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாத்திரை கொடுங்க, வலி குறையும். கொடுத்துட்டேன் மாப்பிள்ள, ஆனாலும் பயமா இருக்கு. நாங்க உடனே கிளம்பி மெட்ராஸ்க்கு வரட்டுமா? நீங்க சத்யா கிட்ட சொல்லி காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றீங்களா? சரி, நீங்க உடனே கிளம்பி வாங்க. நான் சத்யா கிட்ட சொல்லிடுறேன். இவருக்கு வலி குறைஞ்சதும் நாங்க உடனே கிளம்பிடுறோம். சரி, பார்த்து பத்திரமா வாங்க. சரிங்க மாப்பிள்ள. என்னாச்சு? நீ தூங்கிட்டு தானே இருந்த, ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? இது உடம்பு சரியில்லையா என்ன? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கெட்ட கனவு கண்டியா? உடம்பெல்லாம் இப்படி வேர்த்து இருக்கு. தேவி, ஏதாச்சும் பேசுமா. ஏதாச்சும் சொன்னாதானே எனக்கு தெரியும். என்னாச்சுன்னு தெரியலங்க. மனசு ஒரு மாதிரி கனத்து போய் கஷ்டமா இருக்கு. திடீர்னு என் அப்பா அம்மா ஞாபகமா இருக்கு. திடீர்னு என்ன அவங்க ஞாபகம்? அதான் எனக்கும் புரியலங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, உடம்பு கிடம்பு சரியில்லையோ, ஒரு மாதிரி மனசு கிடந்து தவிக்குது.
வழக்கமாவே எனக்கு அவங்க ஞாபகம் வரும். எனக்கு கொஞ்சம் அதிகமாவே வருது. இங்க பாரு தேவி, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு. நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. உனக்கு உன் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கா? அப்படி ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லு தேவி. என் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. என்னமோ திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, அவ்வளவுதான். குட் நைட். தேவி, படுத்தா தூங்குவியா? லைட் ஆன்ல இருக்கட்டுமா? இல்லங்க, நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். ஓகே. நைட்டு நாம 2 பேரும் ஒன்னா படுத்து தூங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு சாயந்தரம் சிங்கப்பூருக்கு ஃப்ளைட். சாரி, சொல்ல மறந்துட்டேன். நேத்து உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. அம்மா சாரி, உன்னோட ஒரிஜினல் அம்மா. என்ன சொன்னாங்க? உங்க அப்பாவுக்கு மறுபடியும் திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சான். ஐயோ அர்ஜுன், என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நேத்து நைட்டே கிளம்பி இருப்பாங்க. சரின்னு உன்னை பார்த்தேன், நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த. ஐயோ அப்பாவுக்கு நெஞ்சு வலியா? கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன எழுப்பிருக்கலாம்ல. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க, நீ பதறாத. சரி, நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். சத்யா, உனக்கு 100 ஆயிடுச்சுடி. அப்பாக்கு என்னாச்சுமா? அவருக்கு நைட்டு திடீர்னு நெஞ்சு வலி. என்ன பண்றதுன்னு தெரியலடி. அதான் நான் ஃபோன் பண்ணேன். மாப்பிள்ளை நீ தூங்குறதா சொன்னாரு. நாங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்டி. டாக்டர் பாத்தீங்களா? இல்லடி, இப்பதான் வந்து சேர்ந்தோம். சரி சரி, நீங்க டாக்டர் பாருங்க, நான் இதோ வந்துடுறேன். சரிம்மா. அர்ஜுன், ஒரு சின்ன ஹெல்ப். நான் அப்பாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறேன். என் கூட வர முடியுமா?